என் பேர் தமிழரசி. நான் அகரஞ்சேரிலேருந்து வரேன். விஜய் அண்ணனை பார்க்கறதுக்கோசரம் நான் நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அவர் கிட்ட நான் அவ்வளோ நெருங்கி நான் பார்ப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த எல்லாரையும் தாண்டி நான் கிட்ட போய் நின்று பார்த்தேன். அவரை பார்க்கும்போது எங்களுக்குள்ள ஒரு ஆனந்தமாக இருந்துச்சு. அவர் எங்களுக்காக ஒருத்தருன்னும் போது அது ரொம்ப அளவுக்கு அதிகமான அன்பாக இருந்துச்சு. அவர் வந்தால் பெண்களுக்காகட்டும், திருநங்கைகளுக்காகட்டும், மகளிருக்காகட்டும் எல்லாருக்குமே ஒரு நல்ல சலுகைகளை கொடுப்பாருன்னு நாங்கள் நினச்சி பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் சார் இருந்தார். அவரும் நடிகரில் இருந்து தான் ஆட்சிக்கு வந்தார். அவர் எல்லாமே நல்லது செஞ்சார். அந்த மாதிரி இதுலேயும் விஜய் அவர் கண்டிப்பாக நல்லது செய்வாருன்னு நாங்கள் நினச்சி பார்க்குறோம். கண்டிப்பாக அவர் ஜெயிக்கணும். இந்த மக்களோட ஆட்சியில் எவ்வளவோ 1000 கொடுத்து 5000 கொடுத்தெல்லாம் ஏமாத்துறாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. உங்களோட வீட்டு வாக்கு எல்லாருமே டிவிக்கு போட்டு அவரோட வெற்றி பெற்று அவர் ஜெயிக்க வைங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆட்சி வந்தாவே இந்த உலகமே மாறும் நாங்கள் நம்பி எதிர்பார்க்குறோம். வேற என்ன இது இப்போ இருக்கிற ஆட்சி திருநங்கைக்கு அதை செஞ்சு இதை செஞ்சுன்னு சொல்றாங்களே தவிர ஒரு துளி அளவு கூட அவங்க செஞ்சதே கிடையாது. ஆனால் இவர் வந்தால் எங்களுக்காகவும் இல்லை, மகளிருக்கு எல்லாருக்கும் சேர்த்து திருநங்கைன்னு பிரித்து பார்க்க மாட்டார். மகளிராக நம்பின்னு சொல்றாங்களே அந்த மாதிரி எங்களை திருநங்கையாக பார்க்க மாட்டார். அக்கா தங்கச்சியா கூட நினைச்சு எங்களை மகளிராக பார்த்து எங்களுக்கு எல்லா சலுகையுமே செய்வார்.